அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்.எஸ். உஷாநந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், பிசிஓஎஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர், சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், கே நகர், சென்னை. இனியவை இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டே வரங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது, நிறைய பெண்கள் இன்னைக்கு குழந்தை பாக்கியத்துக்காக முயற்சி பண்ணும் பொழுது கருமுட்டை குறைபாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு இருக்குது. ஸோ இது ஒவ்வொரு தடவையும் நம்ம டெஸ்ட் பண்ணி தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறத காட்டிலும் உடலில் வேறு என்னென்னலாம் சிம்டம்ஸ் இருக்கும், எனக்கு கருமுட்டை குறைவாகத்தான் இருக்குது அப்படிங்கிறதுக்கு அந்த சிம்டம்ஸை வச்சே நம்ம ஈஸியாக அதை ஐடென்டிஃபை பண்ண முடியும், அதை ஈஸியாக சால்வ் பண்ணவும் முடியும். ஸோ கருமுட்டையினுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்த முடியாது, ஆனால் வரக்கூடிய கருமுட்டை ஆரோக்கியமாக வரத்துக்கு நம்மளால சப்போர்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி வெளிப்படக்கூடிய கருமுட்டை ஆரோக்கியமாக வெளிப்படுறதுக்கும், ஒருவேளை நமக்கு கருமுட்டை குறைபாடு இருந்தால் என்ன மாதிரியான சிம்டம்ஸ் வச்சு நம்மளால ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் அவங்களோட ஏஎம்ஹெச் லெவல் குறைஞ்சிக்கிட்டே போதோ அவங்க ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக டயர்டு அனுபவிச்சுட்டே இருப்பாங்க. ஸோ எப்போ பார்த்தாலும் ஒரு ஃபெட்டிக், ஒரு சோர்வு, எதுலேயுமே நாட்டம் இல்லாமல் இருக்கிறது, ஒரு லோன்லினஸ், ஒரு டயர்ட்னஸ், சின்ன விஷயத்துக்கு கூட எமோஷ்னலாக டிஸ்டர்ப் ஆகிறது, இந்த மாதிரியான பிரச்சனையை அவங்க சந்திப்பாங்க. ரீசெண்டாக அடிக்கடி மறதி வர மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. சீக்கிரம் ஒரு விஷயத்த நான் மறந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பகல் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான தூக்கம் இருக்கும், இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ரெஷ்ஷாக விழிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான குறிகுணங்களும் நம்மளுடைய கருமுட்டை குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு சோஷியலிஸ்டிக்காக எல்லாருக்கிட்டையும் பேச மாட்டாங்க, எல்லாருக்கிட்டையும் ஃப்ரீயாக பேச மாட்டாங்க, திடீர்னு ஒதுங்கி போவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் கருமுட்டை குறைபாடில் அவங்களால ஒரு ஓப்பன் பண்ணி பேச முடியாது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 50 வயசுக்கு மேலே தானே ஜாயின்ட் பெயின்லாம் வரும், ஆனால் இந்த கருமுட்டை கம்மியாயிட்டே வருது அப்படிங்கிறவங்களுக்கு சீக்கிரமாக ஜாயின்ட் பெயின் வரும். திடீர்னு மூட்டு வலிக்குது, குதிகால் வலிக்குது, கால் வலிக்குது, கழுத்து வலிக்குதுன்னு ஒரு வலி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி ஜாயிண்ட் மூமெண்ட்ஸும் நல்லா ஃப்ரீயாக இருக்காது, நல்லா நீட்டி மடக்கிறது, ஃப்ளெக்சிபிலிட்டி குறைஞ்சிரும். இது எல்லாமே நம்மளால கருமுட்டை பிரச்சனை குறைபாடு இருக்கக்கூடியவங்க கிட்ட நம்மளால பார்க்க முடியுது. கருமுட்டை குறைபாட்டை சரி பண்றதுக்கு 3 முக்கியமான சத்துக்கள் நம்ம உடம்புல இருக்கணும். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா லூட்டின் ஜீசாந்தின் அப்படிங்கிற சத்துப்பொருள். இந்த லூட்டின் ஜீசாந்தின் இந்த சத்துப்பொருள் அடங்கிய உணவுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா விட்டமின் B5 நிறைந்தது. அது இருக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி தான். ஸோ யாருக்கெல்லாம் கருமுட்டை குறைபாடு இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அவங்க டெய்லி ஒரு தக்காளி சூப் விதையை எடுத்துட்டு தக்காளியோட ஸ்கின்னையும் லைட்டாக முடிஞ்சால் பீல் பண்ணிவிட்டு மீதி சாறில் மட்டும் ஒரு சூப் மாதிரி வச்சு எடுத்துக்கோங்களேன். அந்த மாதிரி எடுக்கும் பொழுது இந்த கருமுட்டை குறைபாடும் நீங்கி கருமுட்டை நல்லா பதிஞ்சு வளர்கிறதுக்கான தன்மையும் நம்மளால் உருவாக்கிக்க முடியும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் லைசின் அர்ஜினைன் அப்படிங்கிற சத்துப்பொருள். இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய கடற்பாசி ஸ்பைருலினால நமக்கு இருக்கு. ஸோ இது மாத்திரைகளாகவும் இன்னைக்கு கிடைக்குது, நாட்டு மருந்து கடைகளில் அப்படியேவும் கிடைக்குது. அது ஏதாவது ஒரு வகையில் நம்ம உணவுலேயோ இல்லை மாத்திரை வடிவுலேயோ நம்ம எடுத்துக்கும் பொழுது இந்த லைசின் அர்ஜினைன் அப்படிங்கிற சத்துப்பொருள் நமக்கு ஈஸியாக கிடைக்குது. இதனால் நல்ல முறையில் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் உற்பத்தி ஆகுது. இதனால் கருமுட்டை வளர்ச்சி சீர் செய்யப்படுது அப்படிங்கிறது மருத்துவ ஆய்வு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா தைரோசின் அப்படிங்கிற சத்துப்பொருள். இதுவுமே கருமுட்டை வளர்ச்சியை சீர்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கு. இது எதுல டாக்டர் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அன்றாட நம்ம உணவுல சேர்த்திக்கக்கூடிய வேர்க்கடலையிலேயே இந்த சத்து இருக்கு. ஆனால் வேர்க்கடலையை வறுத்து சாப்பிடும் பொழுது இந்த சத்துப்பொருள் நமக்கு கிடைக்காது. அதுக்கு பதிலாக வேக வச்சு நம்ம எடுத்துக்கும் பொழுது இந்த தைரோசின் அப்படிங்கிற சத்துப்பொருள் நமக்கு கிடைக்கும். அதன் மூலமாக கருமுட்டை நல்ல சீராக வளர்கிறதுக்கு தேவையான ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோனும் LH சப்போர்ட்டும் நமக்கு கிடைக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக கருமுட்டை வளர்ச்சி சீராகுது, கருமுட்டை நல்லா பதிஞ்சு வளருது. ஒரு சிம்பிளான ஒரு ஃபார்முலா, கருமுட்டை நல்லபடியாக இருக்கணும்னா டெய்லி நான் என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் டெய்லி ஏதாவது ஒரு பருப்பு நீங்கள் உணவில் சேர்த்திக்கணும். அது துவரம்பருப்பாக இருக்கலாம், பாசிப்பருப்பாக இருக்கலாம், ஏதாவது ஒரு பருப்பு உணவில் சேர்த்திக்கணும்.
ரெண்டாவது விஷயம், ஏதாவது ஒரு சுண்டல் உணவுல சேர்த்துக்கணும். அது கொள்ளா மட்டும் இருக்கக்கூடாது. என்ன மாதிரியான சுண்டல்? வேக வச்ச வேர்க்கடலையாக இருக்கலாம், வேக வச்ச கொண்டக்கடலையாக இருக்கலாம், பாசி பயறாக இருக்கலாம். ஏதாவது ஒரு சுண்டல் டெய்லி நீங்க உணவுல சேர்த்துக்கணும். மூணாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, டெய்லி ஒரு பழம், சிட்ரஸ் பழங்கள் நீங்க உணவுல சேர்த்துக்கணும். என்ன மாதிரியான சிட்ரஸ் பழங்கள்? உதாரணத்துக்கு வந்து எலுமிச்சையாக இருக்கலாம், ஆரஞ்சா இருக்கலாம், பெரிய நெல்லிக்காயா இருக்கலாம், இழந்த பழமா இருக்கலாம். இதெல்லாம் நீங்க உணவுல சேர்த்தும் பொழுது கருமுட்டை வளர்ச்சி சீராயிட்டே வரும். அதே மாதிரி டெய்லி ஒரு காய்கறி, குறிப்பா வந்து நிறைய சத்துக்கள் நிறைந்த காய்கறி, டெய்லி ஒரு நட்ஸ் அண்ட் சீட்ஸ், பச்சை காய்கறியாக சேர்த்துக்கணும். நட்ஸ் அண்ட் சீட்ஸில் வந்து ஒரு ஃப்ளாக்ஸ் சீடாக இருக்கலாம், இல்லை ஒரு எள்ளுருண்டையாக இருக்கலாம். இதெல்லாம் பீரியட்ஸ் ஆன ஃபர்ஸ்ட் 15 டேஸ் மட்டும் நட்ஸ் அண்ட் சீட்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ டெய்லி ஒரு பருப்பு, டெய்லி ஒரு சுண்டல், டெய்லி ஒரு பழம், டெய்லி ஒரு கீரை, கூட டெய்லி ஒரு எண்ணெய் வித்து. இந்த மாதிரி நம்மளுடைய உணவு முறை அமைஞ்சது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம கருமுட்டை வளர்ச்சி சீராக இருக்கும். கருமுட்டை வங்கியிலிருந்து கருமுட்டை குறையிறத நம்மளால தடுக்க முடியும். கருமுட்டை வந்து ஆரோக்கியமாக வெடிச்சு வளர்கிறதுக்கும் சப்போர்ட்டிவாகவும் இருக்கும். பயன்படுத்தி பாருங்க. இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.